Hi, here is the part 2 video of why your consistency breaks. இன்கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பேசும்போது மேஜராக அதில் வர்றது ஓவர் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 நிமிஷம் டாஸ்கே எடுத்துக்கோங்களேன். ஆனால் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு 5 hours ட்ராமாவாகவே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாரோட சோஷியல் மீடியா வச்சு சொல்கிறேனே, ஒரு 1 minute ரீல் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு வைங்க. இந்த இடத்துல லைட்னிங் கரெக்டாக இருக்கா, கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கா, நமக்கு இந்த ஆங்கிள் செட் ஆகுமா, இந்த ட்ரெஸ் செட் ஆகுமா, நம்ம பேசுகிற லாங்குவேஜ் ப்ராப்பராக இருக்குமா, இன்னி ஒரு ஸ்டெப் போய் சொல்லணும்னா நம்ம ஃபேஸ் ஸ்லிம்மாக தெரியுமா, நம்ம அழகாக தெரியுமா, நம்ம கலராக தெரியுமா, நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த 1 minute ரீலுங்கிறது மோர் தென் ஹாராகவே போயிடும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பீப்புள் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி யோசிச்சு கடைசியில் அந்த ரீலை எடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. நாம் பண்ண போகிற டாஸ்க் என்னமோ ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஒன்ஸ் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆப்வியஸாக நம்ம மைண்ட் அதை காம்ப்ளிகேட்டாக காட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் டிலே ஆகும். அதுக்கப்புறம் அதை ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் தான் என்ன? இன்கன்சிஸ்டன்சி. அண்ட் ஓவர் திங்கிங்கிறது ஃபேக்கான ப்ராப்ளம்ஸை கூட கொண்டு வரும். இது கேட்கும்போது ஸ்டூப்பிடாக இருக்குல்ல, பட் இது எல்லாமே தான் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மள நிறைய பேர் இந்த விஷயம்லாம் நடக்குமா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனால் அதை நினச்சி இன்னுமே வரி பண்ணிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையாங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கிடையில நமக்குள்ளே கொஸ்டின்ஸ் வந்துடும். நம்மளால கன்சிஸ்டன்ஸாக இருக்க முடியுமா, இல்லை நம்ம ஜிம்முக்கு போகிற பர்சனாக இருந்தால் ஜிம்மில் நம்மளை பற்றி என்னதான் பேசுவாங்க, நம்மளை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க, இப்போ நம்ம ஒரு வீடியோ தான் போடுறோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ என்கேஜிங்காக இருக்குமா, அதுக்கு வியூஸ் கம்மியாக போகுமா, இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் தான் சொல்கிறேன். இந்த மாதிரியான டைமில் நம்மளோட பிரெயின் இமேஜினரி டேஞ்சருங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ரியல் ப்ராக்ரஸையே ஸ்டாப் பண்ணிடும். இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், இதுக்கும் மேலே போய் சொல்கிறேன். எஸ், ஓவர் திங்கிங் லீட்ஸ் டு பேரலிசிஸ். உங்களுக்குள்ள ஓவர் திங்கிங்குங்கிற ஒரு விஷயம் ஜாஸ்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்ஷனுங்கிறது 0 ஆகிடும். ஸோ எஸ், தட் இஸ் கால்ட் அனாலிசிஸ் பேரலிசிஸ். ஆக்ஷன் இல்லைன்னா கன்சிஸ்டன்சியும் இருக்காது. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லணும்னா, ஒரு ஆக்ஷன் இம்பர்ஃபெக்ஷனாகவே இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு எடுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஓவர் திங்கிங்கிறது ரெடியூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் ட்ரஸ்ட். நம்ம எல்லாரோட பாஸ்ட்லையும் ஏதாவது ஒரு ஃபெயிலியருங்கிறது இருந்து தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து உருவாகிற டேமேஜ் எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணதான் செய்யும். லாஸ்ட் டைம் ஒரு சேலஞ்ச் எடுத்தேன், ஆனால் அதையும் நான் பிரேக் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட் டைம் எடுத்து பண்ண பிஸ்னஸ் ப்ராப்பராக போகலை, ஒரு ருட்டீன் பண்ண ஆரம்பித்தேன், அதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த மாதிரியான விஷயம் தான் நமக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணவே ஆரம்பிக்கும். அஃப்கோர்ஸ் ஹியூமன் பிரெயினுங்கிறது அன்ஃபினிஷ்டாகாத திங்ஸையும் டாஸ்கையும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நமக்கு ரிமைண்டராக வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறது, லாஸ்ட் டைமே நீ பண்ணலை, இந்த தடவை மட்டும் பண்ண முடியுமா, இதுவும் உன்னால் பண்ண முடியாதுன்னு. அண்ட் அதை நம்ம நம்பவும் ஆரம்பிப்போம். ஸோ திஸ் இன்னர் டவுட் கில்ஸ் யுவர் கன்சிஸ்டன்சி அண்ட் யூ டோன்ட் பிலீவ் யுவர் ஓன் வேர்ட்ஸ் எனிமோர். நம்ம சும்மா சொல்லிக்கிட்டே இருப்போம், நாளைக்கு இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம், இனிமே நான் கன்சிஸ்டண்டா இருப்பேன், நான் நினைச்சு வச்சிருந்த எல்லா விஷயத்தையும் இனிமேல் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரியான விஷயத்த சொல்லி நம்ம பிரெயினுக்கு ஒரு ஃபேக் ப்ராமிஸை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு டைம் பீரியட் வரும், அந்த டைம்ல நம்ம பிரெயினுக்கு தெரிஞ்சிடும் எப்படியோ இதை இவங்க ஸ்கிப் பண்ணதா போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட வேர்ட்ஸை பிலீவ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் செல்ஃப் ட்ரஸ்ட்ங்கிறது இட் வில் பில்ட் லைக் அ மசில். நம்ம பண்ணுற ஸ்மால் வின்ஸ் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படியே வைஸ் வர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்கன் ப்ராமிசஸ் எல்லாமே வீக் கான்ஃபிடென்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டாஸ்க்லேருந்து ஆரம்பிங்க, சின்ன கமிட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை ஒரு 7 days கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 minutes வாக், ஒரு நாளைக்கு ஒரு பேஜையாச்சும் ரீட் பண்ணுறது, 1 day ஏதாவது ஒரு ஐடியாவையாச்சும் எழுதி வைக்கிறது, அண்ட் டெய்லி ஒரு 10 push-ups ஆச்சும் பண்ணுறது. இது எல்லாமே குட்டி குட்டி விஷயம்தான், பட் இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், இதுவே ஒரு ப்ராமிஸாக மாறிடும். அண்ட் அது உங்களுக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் அதே மாதிரி கன்சிஸ்டன்சியும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன், நோ ஸ்ட்ரக்சர் நோ கன்சிஸ்டன்சி. உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் மனசு போகிற போக்கில் தன்னை போல் போய்கிட்டே இருப்பீங்க. நம்ம பிரெயினுக்கு ருட்டீனுங்கிற ஒரு விஷயத்த கொடுக்காம போயிட்டீங்கன்னா அது மூட் பேஸ்டு டெசிஷன்ஸ் தான் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் என் மூட் சரியில்லை, என் மைண்ட் சரியில்லை, என் மனசு சரியில்லைன்னு காரணத்தை வச்சு அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் போயிட்டீங்கன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும், கன்சிஸ்டன்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே பிரேக் ஆயிரும். இப்போ இதுக்கு நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வேறு எதெல்லாம் எக்ஸாம்பிளாக வச்சுருக்கீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் மூட் சரியில்லை, அதனால இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணுறேன், இந்த ஒரு விஷயம் தானே, இதை நம்ம லேட்டராக பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாரும் வைக்கிற இனி ஒரு ரீசன், எனக்கு டயர்டாக இருக்குது, இது என்னால் பண்ண முடியலை. இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளோட லைஃப்ங்கிறது இமோஷ்னலாக மாறிடும், இன்டென்ஷனலாக கிடையாது. அண்ட்
ருட்டீனுங்கிற ஒரு விஷயம் கன்ஃபியூஷனை கம்மி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேம் டைமுக்கு ஜிம்முக்கு போகிறது, ஒரே டைமில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது, எல்லா நாளும் ஒரே டைமில் தூங்குறது, ஒரே டைமில் எந்திரிக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம ஒரே டைமில் ருட்டீனாக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்ஷன் மோடுக்கு போயிடும். ஸோ நோ கன்ஃபியூஷன், நோ டிலே, நோ இன்கன்சிஸ்டன்சி. தென் ஸ்ட்ரக்சர் கிரியேட் டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கலி. ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சருங்கிறது ஸ்ட்ரிக்ட்னஸ் கிடையாது, அது கன்சிஸ்டன்சிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் மட்டும்தான். இப்போது இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான மார்னிங் ரொட்டீனை கிரியேட் பண்ணுங்கள், அண்ட் ஒர்க் பிளாக்கை செட் பண்ணுங்க, அண்ட் அட்லீஸ்ட் நைட் வைண்ட் டவுன் ருட்டீன் ஆச்சும் செட் பண்ணுங்க. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எல்லா மனுஷங்களும் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன? ஃபாஸ்டான ரிசல்ட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜிம்முக்கே போக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, 10 daysலேயே பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துடலான்னு நினைக்கிறது. இதுவே ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் 1 weekல நம்ம வைரல் ஆயிடுவோம்னு நினைக்கிறது. ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்கன்னா 1 monthல நம்ம ப்ராஃபிட்டை பார்த்துடலாம்னு நினைக்கிறது. இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்மளே தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போது இதுக்கெல்லாம் ரியாலிட்டி மேட்ச் ஆகலைன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக குவிட் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம். கன்சிஸ்டன்சி ட்ராப்ஸ் when progress become invisible. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் வேணால் ரிசல்ட்டுங்கிறது விசிபிளாக இருக்கலாம், ஆனால் போக போக ஸ்கேல் சேஞ்ச் ஆகலாம், வியூஸ் மாறலாம், மணி வராமல் கூட போகலாம், அண்ட் அப்ரிசியேஷன் கூட கிடைக்காம போகலாம். இந்த இன்விசிபிள் ப்ராக்ரஸ் எல்லாமே உங்களை டிசப்பாயின்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்துல தான் கொண்டு போய் நிறுத்தும். எஸ், அஃப்கோர்ஸ் டிசப்பாயின்மெண்ட் கில்ஸ் யுவர் கன்சிஸ்டன்சி அண்ட் கம்பேரிசன் ஸ்பாயில்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்ம யாராச்சும் ஒருத்தரோட 5 years ப்ராக்ரஸை பார்த்துட்டு அது நமக்கு 5 daysலேயே நடந்துடணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி கம்பேரிசன் உங்களை ஆட்டோமேட்டிக்காகவே குவிட் பண்ணுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் லீட் பண்ணும். இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஸ்லோ ஸ்டெடி ப்ராக்ரஸ், அந்த ப்ராக்ரஸ் போரிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அண்ட் உங்களோட ஸ்மால் வின்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிங்க, அண்ட் செலிப்ரேட் யுவர் மைக்ரோ அச்சீவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இமோஷனல் பேர்ன் அவுட். நம்ம லைஃபோட ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம கன்சிஸ்டன்சியை டிரெக்டாகவே அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபேமிலி ப்ரெஷர், பியர் ப்ரெஷர், ரிலேஷன்ஷிப் பெயின், செப்பரேஷன்ஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், பர்சனல் டிசப்பாயின்மெண்ட், லோன்லினஸ், மென்டல் ஃபேட்டிக், இது எல்லாத்தையும் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்க. ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட மைண்டோட எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆயிரும். இப்போது நம்மளோட மைண்டு ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு வைங்க, நம்ம பாடினால கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. சம்டைம்ஸ் பேர்ன் அவுட் லுக்ஸ் லைக் லேசினஸ், பட் இட் இஸ் நாட். நம்ம எல்லாருமே நான் ஒரு லேசி, எனக்கு டிசிப்ளினே இல்லை, இப்படியெல்லாம் நினச்சி வச்சுட்டு இருப்போம். ஆனால் உண்மை என்னன்னா நம்ம இமோஷ்னலாக டயர்டாக இருக்கும், நம்ம டூ மச் ஆஃப் அன்ப்ராசஸ்டு ஃபீலிங்கை கேரி பண்ணிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யூ டோன்ட் ஹாவ் த ஸ்பேஸ் ஃபார் யுவர் routine. And you cannot pour from an empty cup. If you are mentally empty, your consistency becomes impossible. சரி, அப்போ இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிரேக் எடுங்க, நல்லா தூங்குங்க, பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, பிடிச்ச மாதிரி இருங்க, யார்கிட்டயாச்சும் போய் மனசை விட்டு பேச ஆரம்பிங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இமோஷனல் வூண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹீல் பண்ணுங்க, அண்ட் ஒர்க்லோட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அண்ட் கோல்ஸை சிம்பிளிஃபை பண்ணுங்க, அண்ட் ரீசெட் யுவர் என்விரான்மெண்ட். ரெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் வீக்னஸ் கிடையாது, பட் இட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபைனலி நம்ம கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லைங்கிறதுக்காக அதுக்கு நம்ம கேப்பபிளான பர்சன் இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை, அண்ட் நம்ம வீக்கான பர்சனை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடையாது. பட் பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் ஓவர்லோட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட், உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்கார்ஸ், டயர்ட்னஸ், டிசப்பாயின்மெண்ட், இது எல்லாம் தான் ரீசன். ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, தென் கன்சிஸ்டன்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.